உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையவண்ணா போற்றி, கண்ணாறுமுதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, இலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம் சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் முதலில் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சிவஞான அருள்நிதி அறக்கட்டளையின் நிறுவனர் ஞானமையா அவர்களே, என் அன்பிற்குரிய திருவரை அர்ப்பணி அறக்கட்டளையின் சார்பில் நம்மிடையே வந்திருக்கின்ற அன்பழகன் ஐயா அவர்களே, திருமறை விண்ணப்பத்தோடு நமக்கெல்லாம் பூசை வழிபாடு செய்து முடித்திருக்கின்ற நம்முடைய விமலநாதன் ஐயா அவர்களே மற்றும் சிவனேயச் செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கம். இந்த வகுப்பை தொடங்குவதற்கு முன்னாலே நம்முடைய சைவ நன்மணி புலவர் குமரகோட்ட வித்துவான் சபாரஞ்சிதம் என்று புகழப்பெற்ற காஞ்சி புராண உரையாசிரியர், இன்னும் மற்ற சோணசைலமாலை, அண்மையிலே ஏகாம்பராத உலா போன்ற அரிய நூல்களுக்கெல்லாம் உரை எழுதிய உரையாசிரியருடைய மறைவு நமக்கெல்லாம் ஒரு பேரிழப்பு. அன்னாரை எண்ணி நாம் ஒரு 2 மணித்துளிகள் நாம் அவரை ஏகம்பப் பெருமானுடைய திருவடியை நினைத்து அவருடைய ஆன்மா பெருமானுடைய திருவடிக்கு ஓய்வு பெறுமாறு நாம் வேண்டிக் கொள்ளலாம். நாளுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா. காஞ்சிபுரத்திலே வாழ்ந்த பெரியவர்களெல்லாம் காலத்தின் கோலமாக நம்மை விட்டு மறைகிறார்கள். வயது ஒரு புறம் இருந்தாலும் வளமான புலவர்கள் மறைவது என்பது நமக்கெல்லாம் தமிழ் சமயம், சொந்த முறையிலே நம்முடைய அன்பு, இவற்றுக்கெல்லாம் ஒரு இழப்பு. தந்தையாரை மிகவும் மதித்தவர் நம்முடைய சைவனி புலவர்கள். அதே போல அவருடைய அப்பாவுடைய கருத்துக்களை எல்லாம் நாம் சொல்வதாலே நம்முடைய வகுப்புக்கும் அவர் தவறாமல் வருவார். சிவஞான சித்தியாரை நாம் தொண்டைமண்டலத்தை நடத்துகிற பொழுது ஏறக்குறைய 27 வகுப்புகள் அவர் வந்திருக்கிறார், தொடர்ந்து வந்திருக்கிறார். உண்மை விளக்கம் தொடங்கிய பொழுது மகாசன்னிதானம், தொண்டைமண்டல மகாசன்னிதானம் அவர்கள் அவரைத்தான் நீங்கள் உண்மை விளக்கம் சொல்லுங்கள் காலையில், ஏன்னா ஐயா அதை சொல்கிறாங்க, ஒரு மாதம் 3 நாள் இருப்பதாலே ஒரு நாள் நீங்கள் சொல்லலாம் என்று அவர்கள் வேண்டிக் கொண்ட பொழுது பாரதாபாயம் சொல்லட்டும், நான் கேட்கணும் அப்படின்னாரா அப்படின்னு சொன்னார். எவ்வளோ பெருந்தன்மை அவருக்கு இருக்கிறதுக்காக சொல்கிறேன். நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லலை, இருந்தாலும் அவரே உரையாசிரியர், உண்மை விளக்கத்துக்கெல்லாம் உரை எழுதியவர். என்ன அதிகமான சித்தாந்த பேச்சுக்களை இவர் பேசலை தவிர கந்தபுராணெல்லாம் சொல்லுகிற பொழுது சித்தாந்த கருத்து இல்லாமல் கந்தபுராணத்தை சொல்ல முடியாது, அது அறியாமல் சொல்ல முடியாது. கந்தபுராணத்திலே பலமுறை குமரகோட்டத்தில் இவர் சொல்லியிருக்கிறார். அதனால் உண்மை விளக்கத்தை நாம் சொல்லி கேட்க வேண்டும் என்பது அவர்களுக்கு ஒரு விருப்பம். அதுபோல் முதல் வகுப்பில் வர முடியல, 2வது வகுப்பு ஒன்று தான் அவர் வந்தார், அதுக்கு மேலே அவரால் வர முடியலை. பெருமான் அவரை அழைத்து கொண்டான். 2 மணி நேரம் இருந்தாருங்க. அவருக்கு கால் வீக்கம், ரொம்ப மூச்சு வாங்கிறது எல்லாம் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் குறிப்புகளை எடுத்துக்கொண்டு இருந்தார். அவர் 2 மணி நேரம் இருந்ததால் அவர் கொஞ்சம் உடம்பு தேறி விட்டதுன்னு நாங்களாம் நினைச்சோம். பொதுவாக இனி இந்த மாதிரி விஷயங்களை கேட்க கேட்க அவர்களுக்கெல்லாம் ஆயுள் கூடும் என்பார்கள். அதுபோல் நோயெல்லாம் நீங்கி அவர் இயல்பாக வருவார் என்று தான் நாம் எண்ணினோம். ஆனால் மறுநாளே இது மாதிரி ஒரு செய்தி, மகா சன்னிதானம் முன்னால் போய் பார்த்திருக்கிறார்.
ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார். நாங்கள்லாம் ஒரு 10 நாளைக்கு முன்னாங்கள்லாம் கலைவாணி இவெல்லாம் போன பொழுது ரொம்ப வித்தியாசம் தெரியல. அவரும் சாதாரணமாக பேசினார். மகாசன்னிதானமும் அதுபோல் பேசும்பொழுது கால்கள்லாம் கூட வீக்கம் வற்றி போயிருந்தா, ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனால் அவருடைய இதயம் அந்த இரத்த ஓட்டம் சரியாக இல்லை என்பது மருத்துவர்கள் சொன்னது. அதுதான் முடிவாக அவருக்கு ஆகிவிட்டதுன்னு பார்க்கிறோம். இல்லை என்றால் அது சாதாரணமாக இருந்திருக்கலாம். இன்னும் ஒரு குறைந்ததே 5 ஆண்டு காலம் அவர் இருக்கலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஏன்னா அவருக்கு எந்த விதமான வீட்டு தொல்லையும் கிடையாது. அதோட இதெல்லாம் படிக்கிற பொழுது மேலும் மேலும் நமக்கு உணர்வுகள் தூண்டப்பெற்று ஆயுள் வளரும் என்று தான் சொல்கிறாங்க. அறங்களை செய்தால் ஆயுள் வளரும் என்பது நம்முடைய கொள்கை. பாவங்களை செய்தால் ஆயுள் குறையும் என்றும், அது இதுபோன்ற சிவபுண்ணியங்களை செய்கிற பொழுது ஆயுள் கூடும் என்றும் சொல்வது மட்டுமல்ல, என்னுடைய தந்தையார் அவங்க சரியான எடுத்துக்காட்டு. 65 வயதிற்குள்ளாகத்தான் அவருடைய காலம் முடியென்ற ஒன்று. அவருடைய ஜாதகப்படி அதிகமாக போனால் 65 என்று அவங்க பின்னால் என்கிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்கிற பொழுது பெருமான் நம்மை வைத்திருந்தால் நல்லது என்று எண்ணினார்கள். வாழ்க்கைக்காக இல்லை, எவ்வளோ எழுத வேண்டிய அவங்க எவ்வளோ சொல்லணும் இல்லையா. நம்ம அதுபோல் பெருமான் இந்த வருடப்பிறப்புக்கு வைத்திருக்கிறான், சொல்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது, சொல்ல வேண்டும் என்று தான் அந்த முறையில் தான் வேண்டுகோள் வைத்து அதற்கு பொருத்தமாக திருக்கடவுர் பக்கமே மாயூரம் தருவாயத்தில் இருந்ததாலே அவர்கள் மாதந்தோறும் அவருடைய பிறந்த நட்சத்திரத்தின் பொழுது திருக்கடவுர் பெருமானுக்கு அவர்கள் அர்ச்சனை செய்கின்ற வழக்கம். அதனால் பெருமான் அவரை வைத்திருந்தான். ஏறக்குறைய 92 வயது அவளுக்கு நன்றாக இருந்த. கடைசி ஒரு 6 மாதம் தான் அவளுக்கு நினைவு இல்லாமல் போயிட்டு. அதுபோல் சிவபுண்ணியத்தினாலே நான் அப்படித்தான் இவரை எண்ணினேன். சதாசிவம் சார் அப்படி தான், சரவண சதாசிவம் அப்படி தான் எண்ணினேன். ஏன்னா அவர் எப்பொழுதுமே சிந்திக்கிறார், எல்லாம் சிந்திக்கிறார். பெருமான் அவரை ஆயுள் நீட்டிக்க வேண்டும் என்று தான் நம்ம எண்ணினோம். நாம் எல்லாம் நம்முடைய தவக்குறை. அவர்கள் இருந்தால் அவர்கள் விட்டு சென்ற அருமையான காஞ்சி புராண உரையை நாம் படிக்கணும். காஞ்சி புராணம் முதற்காண்டத்தை காட்டிலும் அவருடைய மாணவர் கச்சியப்ப முனிவர் செய்த காஞ்சி புராணம் ரொம்ப கடுமையானது. அவரை சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது. அதையெல்லாம் அவர் அந்த வயசில் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து அவர் சொல்லியிருக்காருன்னு பார்க்குறோம். அதே மாதிரி ஏகாமநாத உலம் அப்படித்தான். உலா பிரபந்தத்துக்கு உரை எழுதுகிற ஒரு சுலபம் கிடையாது. அதையெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். நான் அன்றைக்கி கூட அவரை பாராட்டுற பொழுது செய்தோம். என்ன ஒரு திருப்தின்னு சொன்னால், காஞ்சி புராணம் உரை எழுதிய பொழுது திருவாவடுதுறை ஆதீன மகாசன்னிதானம் தான் அவர் சொன்னது முன்னே இருந்தவர், இப்போ இருக்கிறதுக்கு முன்னே இருந்தவர். அதனால் அவர் நல்ல ஒரு வெளியீடு செய்து அவருக்கு உரிய சன்மானம் இவெல்லாம் மடத்து மூலமாக தருவார்னு நம்ம எண்ணினோம். அவர் மறைந்ததாலே அவர் அடைஞ்சு போயிட்டார். இவர் ஒன்றும் அது இவர் கண்டுக்கவே இல்லை. அதனால் நாம் என்ன பண்ணோம், கச்சிவேஸ்வரர் கோயிலில் ஒரு கட்சியை காஞ்சி புராணத்தை நாம் அரங்கேற்றுவது போல் அங்கே அரங்கேற்றி அவருக்கு அப்போ ஒன்றும் அதிகம் செய்ய முடியலை. அந்த குறையை தொண்டமண்டலாதினா அண்மையில் அவருடைய பாராட்டு வைத்து, அவருக்கு புலவர் பாராட்டு வைத்து விருது கொடுத்து, அதான் ஆதீன புலவர் என்ற விருது கொடுத்து அவருக்கு ஒரு தொகை கொடுத்தாங்க இல்லையா. பார்க்க அது ஒரு கொஞ்சம் திருப்தி. ஏதோ அவர் செய்ததற்கு திருப்தி. பொருள் அல்ல, இருந்தாலும் அவர் எதிர்பார்க்கலை. இருந்தாலும் வித்தைக்கு நாம் ஏதாவது செய்யணும் இல்லையா, அன்பளிப்புன்னு செய்யணும் இல்லையா. அதே அந்த திருமணம் செய்யலை, அதை நம்முடைய தொண்டமண்டலாதீனம் செய்தது. நேற்று அங்கே வந்தபொழுது அவங்க தாரா மகள் அதான் சொன்னாங்க, திருவாவடுதுறை செய்ய மறந்ததை தொண்டமண்டலாதீனம் செய்தது என்று அவர்கள் நெகிழ்ந்து சொன்னார்கள். அதில் உண்மைதான. அதுபோல் அவர்கள் இங்கே இருந்தார்கள். மகாசன்னிதானத்துடைய எண்ணம் என்ன என்று சொன்னால், அவரை இங்கே வைத்துக்கொள்ளணும். ஏன் நாங்கள் அதை பண்ண போகிறேன், இங்கே இருந்தால் அவர் நிறைய பேசுவார், அவருடைய தெம்பு வரும் அவருக்கு என்று அதெல்லாம் முடிவு செய்து, நடக்க முடியலாலும் பரவாயில்ல, படிக்கட்டையெல்லாம் தகர்த்து அவரை எழுப்பி வர வேண்டும்லாம் எண்ணினார். நாம் எண்ணுவோம், ஆனால் பெருமானுடைய எண்ணம் வேறாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். அதனால் மறைந்தது பெரிய துயரம், இருந்தாலும் அவர் விட்டு சென்றவையெல்லாம் அருமையான உரைகள். அதையெல்லாம் படிப்பது தான் அவருக்கு நாம் செய்கின்ற ஒரு காணிக்கை என்று நாம் எண்ண வேண்டும். தந்தையார் கூட சொல்லுவாங்க, இதெல்லாம் உரை எழுதுகிறோம், யாரா படிக்க போகிறாங்க இதெல்லாம் அப்படின்னு நினைப்பேன். எங்கோ இருந்து சில பேர் படித்து அதை சந்தேகம் விளக்கிற பொழுதுதான், சந்தேகம் கேட்கிற பொழுதுதான், யாரோ படிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவர்களுக்காக நாம் எழுத வேண்டும். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்றது போல, படிக்கின்றவர் சில பேராக இருந்தாலும் அவர் இந்த சில பேருக்காக நாம் எழுத வேண்டியதாக இருக்குன்னு அப்பா சொல்லுவாங்க. அதுபோல் நல்ல உரை அவர் எழுதியிருக்கின்றார். அதையெல்லாம் நாம் படித்து பயன்பெற வேண்டும். அதுதான் அவருக்கு நாம் செய்கின்ற ஒரு நினைவாஞ்சலி என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லி, நமக்கும் இடைவிடாமல் படிக்கணுன்றது ஐயாவுடைய எண்ணம். அதனால் நான் கூட இன்றைக்கி வேண்டான்னு சொன்னேன். இல்லை அவருக்கு எனக்குரிய இது அவருக்கு கூட காணிக்கை போல தான், அவர் தான் இதில் இருந்தார்.
ஏன்னா அவருக்கு திருமந்திரத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டார் வரணும்னு. இந்த மாடிப்படி அவரால் ஏற முடியலை என்ற ஒரே காலம் அவர் சொன்னார். அது ஒரே காலம்தான், இல்லைன்னா எவ்வளோ விஷயம் கேட்கலாம் என்று விரும்பினார். அதனால் திருமந்திர உரையை நாம் வகுப்பை நாம் நடத்துவதே அவருக்கு ஒரு பெரிய காணிக்கை என்று தான் அவங்க சொன்னாங்க நேற்று அவர்கள். அந்த முறையில் நாம் இன்றைக்கு விட்ட இடத்திலே தொடங்கலாம். 4ஆம் தந்திரம் 50 சொல்லணும். அந்த போன வகுப்பில் ஒரு சிக்கல் வந்து நம்ம பார்த்து அப்புறம் பார்ப்போம்னு சொன்னோம் இல்லையா, அது 50வது தான். அதான் எப்பவுமே மொத்தமாக நின்ற பொழுது ஒரு குழப்பமாக இருக்கும். எனக்கு இது வந்த உடனே ஒரு என்னடா இது என்ன இருக்குன்னு நினச்சிட்டே இப்போ ராத்திரி படுத்துட்டு தூக்கம் வரல, என்னவா இருக்குன்னு அப்படியே நினைக்கிறோம் இல்லையா. நினைக்கிற பொழுது ஒரு ஃப்ளாஷ் ஆகுது. உண்மை விளக்கத்தில் அதுதான் நம்முடைய வஜ்ரவல்லர் எழுதுறாங்க. அதாவது நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதன்னு சொல்கிறோமே, அது என்னன்னா அவர் சொல்கிறது, அவர் மேத்தமெட்டிஷியன். அவர் என்ன கணக்கிலேயோ அது போல் ஏதோ ஒரு சிக்கல் இருந்தால் அதெல்லாம் கவனிப்படாமல் படுத்துருங்க, நல்லா படுத்துருங்க, தூக்கத்தில் பெருமை உங்களுக்கு சொல்லுவான் அப்படின்னு அவர் சொல்லுவார். தூங்கி எழுந்தால் நமக்கு தெரியுது இல்லையா, தெளிவாக வருது இல்லையான்னு. அதை நான் அன்றைக்கி நான் உணர்ந்தேன். அது என்னடா ஐயரு 3ன்னா 10 30 வருது, 20 வருது, கணக்கு சரியாக வரலையே என்ன. அப்பாவும் எழுதலை. அப்பா வந்து குப்பமாக இது ரொம்ப நுட்பமாக இருந்தால் எழுதுவாங்க, அந்த குறிப்பை எழுதுவாங்க. அது அவங்க எழுதாதனால அது சாதாரண செய்தின்னு தெரியுது. அது எல்லாருக்கும் தெரியுற செய்தி தான், அது எழுத வேண்டாம் குறிப்பினை விட்டுருக்கான்னு தெரியுது. ஆனால் குழப்பத்தில் இருந்தபொழுது வேறு ஒன்று. அப்புறம் அந்த ஐ என்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா, அந்த சொல் இருக்குதான்னு பார்த்தேன் நான். பழைய பதிப்பில் இருக்கான்னு பார்த்தா அப்பா அவருடைய பழைய பதிப்பு திறமையாது என்ற பதிப்பு முதல் பதிப்பில் இருக்குது, ஐன்னு இருக்குது. அப்போ ஐ என்றது பாட வேறுபாடு இல்லை, சோதி எழுத்தில் ஐ 2 இருக்குது. அப்புறம் போய் படித்த பின்னால் யோசித்தேன், ஐ என்று சொன்னால் தலைமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. அப்போ 5 எழுத்தெல்லாம் தலைமையான எழுத்து தானே, ஏன்னா 2 6 எழுத்து தான் அவர் சொல்கிறார். எனவே 6 எழுத்து என்பது தலைமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த 6 எழுத்துக்கள் தான் சொல்கிறார். ஏன்னா ஐ என்பதை தலைமை அல்லது சிறப்புன்னு வச்சுக்கணும், அதுதான் பொருளாக இருக்குன்னு நம்ம மனசில் வந்துடுச்சு. உடனே எழுந்து நான் லைட்டை போட்டு அப்பா அது பார்த்தேன். அவங்க அதாவது மேற்சொல்லியன்னு எழுதுகிறாங்க. மேற்சொல்லி 6 எழுத்துக்கள் என்று, ஐ என்றால் மேலானன்னு வர்றது, மேற்சொல்லி 6 எழுத்துக்களும் எழுதுகிறாங்க. ஆனால் அதிகமாக நம்ம குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதில் 6 எழுத்தை பற்றி சொல்கிறதுனால சோதி எழுத்துறது சிகாரம். அதான் அன்றைக்கி கூட சில பேர் நீங்களாம் வச்சுக்கிறது வெவ்வேறு நோட்ஸ்லாம் இருந்தது. அது அல்ல, சோதி எழுத்து என்பது சிகாரம் அல்லவா, அறிவு. சோதி தான் அறிவு, பேரறிவு. பேரறிவாக இருக்கின்ற எழுத்து சிகாரம் என்று வைத்து அந்த சிகாரத்தை சொல்கிற பொழுது 6 எழுத்தாக சொன்னாலும் ஓங்காரத்தை வைத்து சொல்லணும். எனவே ஓங்காரத்தோடு சொல்லுகின்ற 6 எழுத்து என்று 2 என்று அந்த 50வது மந்திரத்தில் நாம் விட்ட இடத்தை நீங்கள் அப்படி பொருள் புரிஞ்சுங்க, பொருள் நினைவு கொள்ளுங்க. ஐ என்பது மேலான தலைமை வாய்ந்த 6 எழுத்துக்கள் என்று நாம் வைத்துக்கணும். இந்த 6 எழுத்து தான் முன்ன சொல்கிறார். ஓர் எழுத்தாலே 6 எழுத்து ஓதும் அறிவார். அதான் இருக்குது. அதை நான் இப்போ பார்க்கல. அப்போ நம்ம அது நம்ம அந்த குழப்பத்தில் இருக்கிறதுனால அந்த முதன்மை நமக்கு கண்ணில் படலை. அதான் அப்புறம் நமக்கு மேலானன்னு வந்த உடனே அப்புறம் போய் பார்த்தா அது கண்ணில் தட்டுப்படுது, நமக்கு தட்டுப்படுது. இந்த மறைப்பு தானே எல்லாம், நம்ம மறைப்பில் ஒன்று வந்துடுது. அதான் அந்த 50வது பாட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயிரு 3 என்பது தலைமை வாய்ந்த மேலான 6 எழுத்துக்கள், முதன்மையான 6 எழுத்துக்கள் என்று வைத்துக்கணும். சரி, இனி நாம் இன்றைக்கு உள்ளது 53வது மந்திரம். 52வதுல 50 எழுத்தே அனைத்து வேதங்களும்னு பார்த்தோம் இல்லையா. அதாவது வேதாகமெல்லாம் 5 எழுத்துக்குள்ளே அடங்குகின்ற என்பதை திருவருட்பயனே அவர் சொல்கிறார். அங்கே எழுதியிருப்போம், அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் அஞ்சின் பொருள் நூல் தெரிய புகில் என்று அந்த 52வது மந்திரத்துக்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது எல்லாம் வேதங்கள் என்று உண்மை விளக்கத்திலே அப்படி வரும். 50 எழுத்தே ஆகமும் வேதம் வரும் என்றால் சரி. அதனால அனைத்து வேதம் ஆகம்ன்ற பொழுது அப்படி அதை நம்ம சிவபிரகாசர் சொல்கிறேன்.
பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதிபசு பாசம் தெரித்தல்றார் இல்லையா? அது என்ன அர்த்தம்னா, எந்த நூலாக இருந்தாலும் இந்த மூன்று பொருளைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் எந்த நூலாக எடுத்துங்க, நூலகத்தில் ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கலாம், எந்த நூல்களாக இருந்தாலும் இந்த பதி பசு பாசம் என்பதைத்தான் விளக்கும் என்பது நம்முடைய கொள்கை. முப்பொருளை விளக்குகிறது தான் என்றால் அதுதான் உண்மையானது, மாறாதது. உண்மை பொருளாக இருக்கின்ற அந்த ஆகம பொருளை பதிபசு பாசமாக சொல்வதைத்தான் மற்ற எல்லா நூல்களும் சொல்லுகின்றன என்பதற்கு அவங்க அன்றைக்கி என்ன பண்ணாங்க, திருவட்பயனில் அருள் நூலும் ஆரணமும்னார். அருள் நூல் என்றால் அது ஆகமம். சத்திரிபாதர்கள் அருள் வீழ்ச்சியினாலே படிக்கின்ற நூல், அது அருள் நூல். ஆரணம் என்று சொன்னால் வேதம். ஆரண்யத்திலே காட்டிலே இருந்து முனிவர்கள் எல்லாம் சொன்ன வேதங்கள், அதேமாதிரி அது ஆரண்யம் சொல்வாங்க. அது ஆரணம் என்று நாம் சொல்கிறோம். அல்லாதும் என்றால் இவை இல்லாமல், வேதமாக இல்லாமல் என்றால் புராணமாக இருக்கலாம், இதிகாசமாக இருக்கலாம், தர்க்கமாக இருக்கலாம், ஸ்மிருதியாக இருக்கலாம், மீமாம்சையாக இருக்கலாம். அல்லாதும் என்றால் வேதத்தினுடைய அங்கங்களாக சொல்கிற உபாங்கங்கள் சொல்கிற இல்லையா, 4. அந்த உபாங்கங்கள் 4 உபவேதம் 4மாக 8 வைக்கணும். இந்த 8 மற்றதில் அடங்கி எல்லாவற்றையும் அடங்கும். எனவே 18 வித்தைகள் என்று சொல்கிற வழக்கப்படி நம்முடைய சைவ உபநிடதங்களில் நம்ம முக்கியமாக வாயு சங்கீதையில் 18 வித்தைன்னா 18 கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் மகாபாரதத்தில் 14 வித்தை தான் சொல்கிறாங்க. அந்த கடைசி உபவேதம் எடுத்துக்கிறது கிடையாது, 14 தான். வேதாங்கங்கள், வேதம் 4, வேதாங்கம் 6, உபாங்கம் 4 என்று 14 தான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்த 4 பின்னால் தான் நாம் வாயு சங்கீதையில் சொல்கிறோம். எனவே 18 வித்தைகள் வைத்துக்கலாம். இந்த 18 வித்தைகளும் என்றால் வேதம் ஆகமத்தினுடைய எல்லாவற்றினுடைய விரிவாக நமக்கு இருக்கிறது. இதிகாசம் கூட நமக்கு வேதம் போல என்பதனால்தான் மகாபாரதத்தை 5ஆம் வேதம் என்று சொல்கிற வழக்கம் உண்டு. அவரே சொல்ற 4 வேதம் இருக்குது, ஆனால் மகாபாரதம் என்பது 5ஆம் வேதம் என்று சொல்கிறாங்க. அந்த 5ஆம் வேதம்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னால், அது காரணம் சொல்கிறாங்க. ராமாயணத்தில் ராமன் தான் அவதரிக்கிறான்னு நம்ம சொல்கிறோம். மகாபாரதத்தில் கிருஷ்ணாவதாரம் இருக்கிறது. மகாபாரதத்தில் தான் நிறைய நீதிகள் சொல்லப்படுது. முக்கியமாக பகவத்கீதை, அதுக்கப்புறம் பீஷ்மர் நீதி சொல்கிறார், விதுரன் நீதி சொல்கிறார் பார்க்கிறோம். எனவே அவங்க என்ன சொல்கிறாங்க, மகாபாரதம் ஏன் மகா என்று வந்து, மகா ராமாயணம் சொல்ல மாட்டோம், ராமாயணம் தான் சொல்லும், இல்லை வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் சொல்லும், ராமாயணம் தான் சொல்லும். பாரத மகான்னு ஒரு வார்த்தை போட்டோம் இல்லையா? மகா என்பது என்ன காரணம் என்றால் அது பகவத்கீதை இதில் இருப்பதாலே மகா என்று போடுறாங்கன்னு அவங்க அதை சொல்கிறாங்க, அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. நாம் அப்படி சொல்கிறது கிடையாது. சிவனை பற்றிய குறிப்பெல்லாம் மகாபாரதத்தில் அதிகம் உண்டு, ராமாயணத்திலும் உண்டு, ராமாயணத்தில் இல்லாமல் இருக்குது. அதிகமாக சொல்லப்படுவது மட்டுமல்ல, மகாபாரதத்தில் பாண்டவர்கள் அத்தனை பேரும் சைவர்கள் பார்க்கணும். தர்மன் முதலாக எல்லாரும் சைவர்கள். அர்ஜுனனை பற்றி நமக்கு தெரியும், திருமறைகளில் அதிகமாக சொல்லப்படுகின்றவன் அர்ஜுனன். மிடிக்கலாதானை பீமனே விரல் விசயன் வில்லுக்கு விசைன்னு சொன்னாலும் கூட சுந்தர விமன் சொல்கிறார், அதிகமாக சொல்லப்படுகின்றவன் விஜயன்தான். அதுக்கு என்ன காரணம் என்றால் 2 விஷயம். ஒன்று, சிறந்த பக்தி உடையவன். சிவன் பெருமானே சிவபக்தியை பூஜை செய்து சிவ பக்தி உடையவன். ஒரு நாள் கூட அவன் பூஜை தவறுவது கிடையாது. மகாபாஷ்யத்தில் அது அழகாக சிவஞான சுவாமி குறிக்கிறார். என்ன சொல்கிறார்னா, சிவனை பரம்பொருளாக எண்ணியதால் தான், எண்ணி சொன்னதால் தான் பகவத்கீதை கேட்ட பின்னாலும் கூட அர்ஜுனன் சிவபூஜையை கைவிடவில்லை, சாங்காரும் சிவபூஜை செய்தான் என்று எழுதுகிறார். இப்போ பகவத்கீதை சொன்ன உபதேச குருவாக தானே சொன்னார், நீங்கள் அங்கே தானே போயிருக்கணும். சாங்காரும் அவர் பூஜை செய்தார் அப்படின்னு நம்ம சொன்னால், அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, பகவத்கீதை சொல்லியும் கூட அவன் பக்குவப்படலை, அதனால்தான் சிவபூஜையை கைவிடலை என்று அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. நாம் உடனே சொல்கிறோம், பக்குவப்படாத வரைக்கும் ஏன் உபதேசம் பண்ணேன்னு கேட்கணும் இல்லையா? இதெல்லாம் அந்த விவாதங்களில் வரும். பக்குவப்பட்டவன் தானே சொல்லணும், பக்குவப்படாதவனுக்கு சொன்னால் அப்போ கிருஷ்ணனும் பக்குவப்படணும் தான் அர்த்தம் இல்லையா? அவனும் பக்குவப்படணும், அவங்களே சொல்கிறது தானே. இதெல்லாம் அந்த குருவுக்கே வந்து பக்குவம் இல்லைன்று ஆகிவிடும் இல்லையா? அதெல்லாம் சொல்கிறது.
ஏன் சொல்றேன்னா, பல இடங்களில் பார்த்தற்கு பாசுபதம் அருள் செய்தவன் பக்தருள்ளீன்ற நான் பல இடங்கள் பாடுறேன். ஒரு இடத்துல ஞானசம்பந்த பெருமான் 12 திருப்பெயர்களுடைய அர்ஜுனன்றார். 12 பெயர்களை சொல்றார். பெயர் 12 பெயரை சொல்ல 12 பெயருடன் சொல்றார். அந்த அளவுக்கு விரிவாக அர்ஜுனை பற்றி பாடுறாங்க. அதனால அது ஒரு விஷயம். இன்னொன்று அடுத்தது அவன்தான் பின்னாலே கண்ணப்பனாக பிறந்தான் என்பது இன்னொன்று ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அந்த பாசுபதம் பெறுவதற்காக அவன் தவம் செய்த பொழுது, தவம் செய்தவுடனே பெருமான் காட்சி அளிக்கிறார். உடனே என்ன செய்கிறான் பார்த்தன், எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க, எதுக்கு பாசுபதம் பற்றி நான் போய் சண்டெல்லாம் போடணும், வேண்டாம், உங்களோட என்னை அழைத்துக் கொள்ளுங்கள், திருவடிக்கு அழைத்துங்க வேண்டாம்ன்றான். அப்பவே பக்குவமாக தான் சொல்கிறான். பெருமான் தான் தடுக்கிறார். நீ தவம் செய்து எதற்காக பாசுபதம் இருக்குதானே, உன்னுடைய நோக்கம் அதுதானே, எனவே அந்த நோக்கத்திற்கு நான் பாசுபதம் கொடுத்துட்றேன். ஆனால் நீ செய்த தவம் இருக்கு இல்லையா, தவமும் இப்பொழுது எண்ணுகிறாய் அல்லவா, திருவடிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு இல்லையா, இந்த எண்ணமெல்லாம் உனக்கு பின்னாலே உதவும், அடுத்த ஜென்மத்தில் உதவும் என்று சொல்லி மறைகிறார். எனவே தான் அடுத்த ஜென்மத்தில் கண்ணப்பராக அவர் பிறக்கிறார். அதே வேடுவர் குலம், ஏன்னா வேடனாகத்தானே வந்து அங்கே பெருமான் சண்டை போடுறார், அதே வேடுவர் குலத்தில் பிறக்கிறார்னு பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சேக்கிழார் எல்லாவற்றையும் சாதாரணமாக சொல்ல மாட்டார். முன்பு செய் தவத்தின் ஈட்டம் என்று சொல்றார். கண்ணப்பரை குடுமித்தேவரை பார்ப்பதற்கு வேகமாக போற பொழுது சொன்னவுடனே குடுமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் சொன்னவுடனே ஆவது என் மேல் பாரம் போவது என் சொல்லிட்டு போறார், வேகமாக போறார். குடுமித்தேவரை பார்ப்பதற்கு போகிற பொழுது அவருக்கு திடீரென்று அந்த எண்ணம் ஏன் வந்தது என்றால், அதுக்கு முன்பு செய் தவத்தின் ஈட்டம்ன்றார், சேர்த்து வைத்த தவம்ன்றார். ஏற்கனவே சேர்த்து வைத்த தவம் இருக்குல்லவா, அதனால் அந்த பக்தி அவருக்கு வருகிறது என்று பார்க்கிறோம். வேற அவருக்கு என்ன பக்தி இருக்கு, ஒன்றும் கிடையாது. காட்டில் இருந்தவர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பன்றியை கொன்றவர், அவர் கொன்றுட்டு வேட்டையாடினவர், வேட்டையாடிட்டாங்க போனால் உடனே பெருமான் அவரை ஆட்கொள்ளுகிறார் என்றால் அது முன்பு செய் தவத்தின் ஈட்டம்னு பார்க்கிறோம். அதுபோல மகா இதிகாசத்தில் மகா என்று சொல்றதுக்கு அது ஒரு காரணம். சிவனை பற்றி நிறைய செல்வதாலும் சிறந்த அடியாராக பாண்டவர்கள் எல்லாம் சிறந்த அடியார்களாக இருந்ததாலும் சொல்றாங்க. உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், நினைவுபடுத்துறோம்னா மறுபடியும் இப்போ சொன்ன சுந்தர பாட்டு இருக்கு இல்லையா, மிடிக்கலாதானை வீமனே விரல் விசையன் வில்லுக்கு விசையன் என்று கொடுக்கலாதானை பாரியே என்று கூடினும் கொடுப்பாரில்லைன்னு பாடுறார். 26வது மகா சன்னிதானம் இந்த பாட்டுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னே விளக்கம் கொடுத்துருக்காங்க. நான் சென்னையில் படிக்கிற பொழுது அந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு இடத்துல பேசுகிற பொழுது சுந்தர பெருமான் பாடுற பொழுது மிடிக்கலாதானை வீமன் சொல்றார், வில்லுக்கு விசையன்னு சொல்றார். அப்ப கொடுக்கலாதானே சொன்னா கர்ணன் தானே சொல்லியிருக்கணும், ஏன்னா பாரதம் தானே. விசையனும் பீமனும் என்ன பாத்திரங்கள், மகாபாரத பாத்திரங்கள். அப்ப அடுத்து கொடுக்கலாதானை பாரியே என்று தானே சொல்லி கபிலன் சொல்லி கர்ணன் தானே சொல்லியிருக்கணும், ஏன் பாரியேன்னு சொல்றார் என்று அது அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். அந்த ஒரு விளக்கம் கொடுத்தார். அவன் சேர்ந்த இடம் சரியான இடம் இல்லை, கர்ணன் சேர்ந்தது. துரியோதனால வளர்க்கப்படுறான், நாட்டை கொடுக்குறான், நிறைய பொருளை கொடுக்குறான், சோறு போடுறான் இல்லையா. அவன் தான் சொல்கிறான் பின்னாலே, அப்பா எனக்கு செஞ்சோற்று கடன் துரியோதனுக்கு செய்யணுன்றான் இல்லையா. அது மாதிரி அவன் சோறு போட்டு வளர்த்ததால அந்த சோறுனுடைய ரத்தம் அப்படி தான் பண்ணும், வேறு என்ன பண்ணும் இல்லையா. துரியோதனை கொடுத்த அந்த சோறு இருக்கு இல்லையா, அது அப்படி அவனை என்ன செய்யுது என்றால், எவ்வளோ என்ன செய்யுது என்பதற்கு மகாபாரதத்தில் இருக்கிறது. பாரதியார் அதை பாடுறார். திரௌபதியை சபைக்கு அழைத்து கொண்டு வா என்று தான் சொல்கிறான் துரியோதனன். அவளை கேலி செய்யலாம் கிண்டல் செய்யலாம் தான் அழைத்து வான்னு சொல்கிறான். அதேவரை வந்தவுடனே என்ன பண்ணுறான், நீ எனக்கு அடிமை, எனவே துடையில் வந்து உட்காருன்றான். அதுவே அவமானப்படுத்துறது மாதிரி தான். அவளை பெரிய கற்புக்கரசியாக எல்லாரும் முன்னாலும் சொல்கிறான். அது போதாது என்று தான் கர்ணன் தான் சொல்லுகிறான். அடிமைன்னு சொன்ன பின்னாலே மார்பிலே துணியை தாங்கும் வழக்கம் கீழடியார்க்கு இல்லை, யாரடா பணியால் வாராய் சீரையும் களைவாய் தையல் சேலையும் களைவாய் அவன் தான் சொல்கிறான். திரௌபதியுடைய சேலையை களைய வேண்டும் என்று சொல்றது கர்ணன்னா, அப்போ எவ்வளோ அவன் கொடையாளி தான். கொடையாளியாக இருக்கின்றவனுக்கு இந்த கருணை குணம் இல்லாமல் ஒரு பெண்ணை அவமானப்படுத்துகிறவன் என்ற எண்ணம் இல்லைன்னு சொன்னால் அது என்ன காரணம் என்றால், சேர்ந்த இடம் சரியில்லை. எனவே அந்த கர்ணனுடைய பெயரை வாயிலை கூட சொல்லக்கூடாது என்று சுந்தரர் குடைக்கலாதானை பாரியேன்னு மாற்றிட்டார் தவிர கர்ணன்னு சொல்லணும் அவர் விளக்கினார். நல்ல விளக்கம் தான், அது விளக்கம் தான். ஆனால் சுந்தரர் அப்படி அல்ல. பீமனும் விசையனும் சொன்னதற்கு அவர் வீரர்கள் மட்டுமல்ல சிறந்த சிவபக்தர்கள்.
அதாவது பவாதி நாம அர்ச்சனை 8 அர்ச்சனை நாம் சொல்கிறோம் இல்லையா பெயர்கள். அதில் ஒரு பெயர் பீமன். காற்றிலே கலந்திருக்கிறார் பெருமான் என்றால் அப்பொழுது அவருக்கு பீமன் பெயர். எனவே பெருமானுக்கு 8 பெயரில் ஒரு பெயர் பீமன். அப்போ அவன் பீமன் அங்கே இருக்கிறான். விசயனை பற்றி தெரியும். இப்போ சொன்ன பக்தி பெரிய தவசி. தீர்த்த யாத்திரை பார்க்க வேண்டும். நம்முடைய சரவண சதான்னு சொல்லுவார், தீர்த்த யாத்திரை படித்தாலே தெரியும் எவ்வளோ மகாபாரதத்தில் எவ்வளோ சைவம் இருக்குன்னு அவர் சொல்லுவார். அதனால் அப்படி சைவத்தினுடைய நிறைகளெல்லாம் அங்கே இருப்பதால் தான் அதுக்கு மகா என்று வைத்தாங்க. என்றால் அந்த மகா என்ற சொல் பெருமானுக்கு உரியது. தேவன் என்று சொல்லாமல் அவனைத்தான் நாம் மகாதேவன் என்று நாம் சொல்கிறோம். பெருந்தேவன் என்று தமிழில் சொல்கிறோம், பெரியோன்னு தமிழில் சொல்கிறோம். எத்தனையோ பெயர்கள் அவனுக்கு இருந்தாலும் கூட தேவதேவன் அவன் திருப்பெயராக என்று தேவதேவன் தான் திருப்பெயர் என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார். அதனால் இதிகாசத்தில் மகா என்பது மகாபாரதத்துக்கு ஒரு சிறப்பு. இதெல்லாம் நமக்கு அல்லாதும்னார். வேத ஆகமங்களுடைய கருத்தை எல்லாம் நீங்கள் அதில் பார்க்கலாம், மகாபாரதத்திலே பார்க்கலாம் என்று அவங்க சொல்லுவாங்க. இதை விட்டு வேறு மாதிரி போகும், இருந்தாலும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சித்தாந்த ஞானபானும் அப்பாவும் குருபூஜைக்கு தருவரத்துக்கு போகிறவரு நான் கூட போயிருந்தேன். அப்போ முதல் முறையாக அப்போ எனக்கு குருபூஜை கூப்பிட்டா, நானும் சின்ன பையன், 15 வயசு எனக்கு போகிறேன். 15 ஆகலை, 14 வயசு போகிறேன். அங்கே அடிதான் நான் ஒன்று நிறுத்தணும்னு நினச்சேன், நானே மறந்து போச்சு. அங்கே 25வது மகா சன்னிதானம் அப்போ இருந்தவர். 25வது மகா சன்னிதானத்தை அங்கே வந்த ஒரு பெரிய அதிகாரி, ஐஏஎஸ் லெவலில் உள்ள அதிகாரி, அவரை தலைமை தாங்கி பேச சொல்கிறாங்க. தலைமை தாங்கி பேசுகிற பொழுது அவர் என்ன பண்ணிட்டார், மகா சன்னிதானம் அவர்களே அப்படின்னு மகா சன்னிதானம் அவர்களே அப்படின்னு ஆரம்பித்து பேசினார். முன்னே சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க. நாம் ஐஏஎஸ் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது என்று எண்ணி அந்த ஒரு ஆட்சி இருக்கு இல்லையா, உரிமை, அந்த அதிகாரத்தில் அவர் மகா சன்னிதானம் அவர்களே, அப்புறம் மற்ற பெரியோர்கள் என்ன அவருக்கு தனியாக திருவடி கமலங்களுக்கு வணக்கம்னு சொல்லிட்டு தானே ஆரம்பிக்கிறாங்க. அதான சம்பிரதாயம் தெரியும். ஏன்னா முன்ன பேசலாம் அப்படி தான் பேசுகிறாங்க, சன்னிதானத்துடைய தம்பராலாம் பேசுகிறாங்க, அப்பா வரவேற்பு எல்லாம் அப்படி தான் பேசுகிறாங்க. சொல்லலை. சித்தாந்த ஞானமானுக்கு எப்பவும் சுருன்னு வந்துடும். அவரை கேட்டுட்டார் பேசாமல். திரும்பி நடந்து வர்ற பொழுது வீட்டில் வந்து அவரை கெஸ்ட் ஹவுஸில் வந்து இருக்கிற பொழுது டிஃபன் கொடுக்குறாங்க, நைட் டின்னர் கொடுக்குறாங்க. சாப்பிட்ற பொழுது சித்தாந்த ஞானபானு அப்பா பார்த்து, என்ன மகா சன்னிதானம் அவர்களேவா அப்படின்னு என்ன தீவிரா பேசுகிறான்றதுக்காக மகா சன்னிதானம் அவர்களேவா அப்படின்னு அப்பாவை பார்த்து சொன்ன உடனே அப்பா சிரிச்சுட்டே ஒன்று சொன்னாங்க, மகாபாரதத்தில் ஒரு செய்தி உண்டுன்னாங்க. சொல்லுங்கன்னாரு. தெரிஞ்ச செய்தி தான் அவனுக்கு. போர்க்களத்தில் அன்றைக்கு கர்ணனை கொன்று விடுவேன்னு சொல்லி சபதம் செய்து கொண்டு தன்னுடைய வில் மேலே ஆணை வைத்துட்டு வரான் அர்ஜுன். ஆனால் அதே மாதிரி அந்த தேர் சக்கரம் புரைந்து விட்டது, சல்லியன் விட்டுட்டு போயிட்டான். அவனுக்கு சண்டை போட முடியாதுன்னு கொஞ்சம் இருப்பா அர்ஜுனா, இந்த தேர் சக்கரத்தை நான் தூக்கிடுறேன், மணலில் மாட்டிக்கிச்சு, தூக்கி நான் தேரில் ஏறும்போது சண்டை போடலான்றான். சரின்னு வெயிட் பண்ணுறான் அர்ஜுனன். கர்ணன் சொல்கிறான், இப்போ போடுறான் அம்பன்றான். அவன் தேரில் ஏறிட்டானா உன்னால் வெல்ல முடியாது. அதெல்லாம் உங்கள் அண்ணங்கிட்ட வேற சபதம் போட்டு வந்துருக்கிறேன், இன்னைக்கு கட்டாயம் கொண்டுறேன்னு சொல்லியிருக்கிறேன். எனவே கொல்லுன்றான். யார்? கர்ணன், கிருஷ்ணன். என்ன சொல்கிறான் அர்ஜுனன், என்ன கண்ணா சொல்கிற, அவனை பார்த்தா கர்ணன் மாதிரி தெரியல, எங்கள் அண்ணன் மாதிரி தெரியறான், தர்மம் மாதிரி தெரியறான், நான் எப்படி போடுறதுன்னு. உனக்கு அப்படி தான் தெரியும்பா, ஏன்னா அவன் செய்த தர்மம், தர்ம தேவதை அப்படி காக்கிறான். அந்த உருவத்தை மாற்றி விட்டு தர்மனை போல காட்டுறா தர்ம தேவதை. எனவே அதை பற்றி கவலைப்படாத, உருவம் இருந்தால் இருக்கணும். ஆனால் அவன் கர்ணன் தான், நான் பார்க்குறேன் கர்ணன் தான், போடுன்றான். அதெல்லாம் போட மாட்டேன், நான் பாசறைக்கு சென்று எங்கள் அண்ணன் இருக்கிறான்னு பார்க்க போகிறேன்றான். அங்கே இருக்கிறான் பார்க்க போகிறேன், சீக்கிரம் திருப்புன்றான். அதே மாதிரி வேகமாக திருப்பினா அங்கே தர்மன் இருக்கிறான். வேகமாக வந்து தேர் இருந்து இறங்கிறதுக்குள்ளே அர்ஜுனனை பார்த்த உடனே என்ன பண்ணான், சரி கர்ணனை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா அர்ஜுனா கர்ணனை கொண்டுட்டியான் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியாக வரான் அந்த தர்மன். இல்லை அப்படின்னா, இல்லை விஷயம் சொல்ல வந்த இல்லைன்னு, இல்லையா எதுக்கடா நீ வெளில வச்சுக்கணும்னு ஆரம்பிச்சான். அவன் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த கோபப்பட்டு தர்மன் அவனையும் வில்லையும் படிக்கிறான்.
அர்ஜுனுடைய சபதம் என்னன்னு சொன்னால், என்னை படிக்கலாம், ஆனால் என்னுடைய வில்லை படிக்கக்கூடாது. வில்லை படித்தா விட மாட்டான். எனவே என்னை படித்தா பரவாயில்ல, வில்லை படிக்கிறான் இல்லையா, தர்மனா இருந்தா நான் பரவாயில்ல என்று அம்பு எடுக்கிறான். அம்பு எடுத்து தருமனை கொல்ல போகிறான். அப்போ தான் சொல்கிறான் கண்ணன், தருமனை போல இருந்தான்னு சொன்ன அதை விட்டுட்ட, இவன் தருமனே இங்கே கொள்றடா, என்னடா இது நியாயமாடா அப்படின்னு கேட்குற பொழுது என்னடா பண்ணுறது. இது மகாபாரதத்தில் பல இடம் மாதிரி வரும். என்ன பண்ணுறது போது கண்ணன் தான் சொல்கிறான், ஒன்றும் பண்ணாத, உன்னுடைய அண்ணனை இதுவில் மரியாதையோடு கூப்பிடுவனே, வாங்க போங்க தான் சொல்ல இல்லையா, ஒருமையிலேயே அழைத்து விடு, நீ என்று ஒருமையிலே அழைத்து விடு. பெரியவர்களை ஒருமையிலே அழைத்தால் அது அவளை கொல்வது போல. பெரியவளை நீ திமிரில் வா போன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு, அது பாவம், அவளை கொன்ற பாவம் தேரும். அதே போல சொல்லிடுறான், நீன்னு சொல்லிட்டு அப்புறம் அழறான், ஐயோ அண்ணனை இது மாதிரி சொன்னதே கிடையாது, நான் எதுக்கு இருக்கிறது என்று பால் எடுத்து கொண்டு வெட்டிக்கு போகிறான். அவன் வெட்டிக்கு போகிறான். என்னடா பைத்தியக்காரனா இருக்கிறியே, வெட்டிக்காத, உன்னை நீயே போழ்ந்துகோ, தன்னையே போழ்ந்துகோ. திருவள்ளுவர் சொல்றார், அதாவது ஒரு மன்னன் தன்னை வியந்தான் என்றால் விரைந்து கெடும்றார், சீக்கிரம் கெட்டு போவான் அப்படின்றார். அதுபோல உன்னை நீ புகழ்ந்து கொண்டால் அது உன்னையே கொன்றது போல, தற்கொலை புரிந்து கொண்டது போல. எனவே உன்னை நீ படித்துக்கொள், அதாவது புகழ்ந்து கொள் அப்படின்றான். ஆனால் அப்போ நான் என்ன மாதிரி ஒரு வில்லுக்கு விஷயம் இருக்கிறானா என்று அவன் தன்னை புகழ்ந்து கொண்டான். எனவே அவன் தன்னை கொன்றது போல ஆயிற்று என்று இந்த கதையை சொன்னாங்க. அது என்ன, இது மகாபாரத வர செய்தி என்ன, பெரியவர்களை ஒருமையில் சொன்னால் அது அவளை கொன்றது போல. எனவே அப்பா சன்னிதானம் மகா சன்னிதானம் அவர்களேன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு சித்தாந்த ஞானம் ஒன்று சொன்னதுக்கு இந்த விஷயத்தை சொல்லி அந்த மாதிரி தவறாக சொல்லக்கூடாது. எவ்வளோ பெரியவர்களாக இருந்தாலும் இந்த மரியாதை குறையக்கூடாது என்பதை மகாபாரதத்தில் இந்த 2 செய்தியை இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இதுபோல் நிறைய சின்ன சின்ன செய்திகள் உண்டுங்க. அதாவது என்னடா பண்ணுறதுன்னு புரியாத போது கண்ணன் தான் சில யோசனைகளை சொல்வான். அது உலக அறமாக அதெல்லாம் இருக்கும்னு பார்க்கும். அதாவது இந்த பழம்பொருந்து சறுக்குன்னு ஒன்று உண்டு, அதில் அப்படி வரும். அந்த முனிவன் 12 ஆண்டு காலம் பட்னியாக இருந்துட்டு அந்த பழத்தை சாப்பிடணுமா, சாப்பிட்டா அவனுக்கு பசி வராது, ஆனால் அதை பழுத்து விட்டு தான் சாப்பிட்ணும். அதை சாப்பிட்றதுக்காக அந்த முனிவன் போய் குளிக்க போயிருக்கான், நீராடி விட்டு நியமங்கள் முடித்து வரலான்னு போயிருக்கிறான். அந்த நேரத்துக்கு அர்ஜுனன் இந்த பாண்டவர் கூட்டம் போகுது. பாண்டவர் கூட்டம்னா ராமாயணத்தில் எப்படி மானை கேட்டாலும் சீதை, அதுபோல் திரௌபதி என்ன பண்ணுறா, அந்த பழத்தை கொஞ்சம் பறித்து கொடுங்கன்றா. அந்த ஒரு பழம் அந்த முனிவருக்காக உள்ள பழம், அது பறித்து கொடுனா இவன் என்ன பண்ண யோசிக்கல, அது பறிச்சா போன விட்டான், அம்ப விட்டான், விழுந்து போச்சு பழம். முனிவர்லாம் ஓடியாடுறாங்க, ஐயோ எங்களுடைய குரு சாப்பிட்றது அது வந்தால் சபிச்சிடுவாரே, என்ன பண்ணுறது என்ற பொழுது அப்போ என்ன பண்ண, பறித்த பழத்தை என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சிக்கலான இடங்களில் என்னை நினைங்க, நான் வந்துடுவேன், நான் கண்ணன் அப்பயே சொல்லியிருக்கான் கிருஷ்ணன். அப்போ தர்மம் தான் சொல்கிறான், அப்பா சிக்கலாக போச்சு, கண்ணனை கூப்பிடுன்றான். உடனே கண்ணன் வரான், அதுதானே அந்த வேலை பண்ணுறான் கண்ணன். வந்தவனே விஷயத்தை புரிஞ்சு, ஐயோ இப்படியா பண்ணிட்டீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விழுந்த படம் ஒட்டிக்கும், பரவாயில்ல ஒட்டிக்கொண்டான். எப்படா ஒட்டிக்கும்னு கேட்குறான் கண்ணன் தர்மன். 5 பேர் இருக்கீங்க இல்லையா, 6 பேர் திரவம் இருக்கீங்க இல்லையா, அவரவர்கள் மனசில் ஒரு ரகசியம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ரகசியம் ஏதாவது இருக்கும். என்ன ரகசியம் இருக்கிறதோ அந்த ரகசியத்தை வெளிப்படுத்திடும். வெளிப்படுத்தி விட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே போகும் என்று சொல்கிறான். அதே மாதிரி 5 பேரும் ரகசியத்தை சொல்கிறாங்க, பெரிய ரகசியம் கிடையாது, அவனுக்கு என்ன மனசில் இருக்குன்னு அதை சொல்கிறாங்க. அது ஒரு பாட்டு 5 பாட்டு தனியாக இருக்கும். தருமன், சகாதேவன் அவங்களெல்லாம் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க, பீமன், அர்ஜுனன் எல்லாம் சொல்லியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக படம் போயிட்டு போய் ஒற்ற வேண்டிய இடத்துல போயிடுச்சு, கிளையில் போய் ஒட்டணும், இங்கே நிற்குது. எஞ்சி இருக்கிற திரௌபதி தான், நீ சொல்லி ஆகணும், என்ன பண்ணுறது. அந்த அம்மா சொல்வதாக வருகின்றது ஒரு பாட்டு, அது தமிழாக இருக்கிறதுனால ரொம்ப அழகாக அதை விளக்குறாங்க. என்ன சொன்னாலாம், 5 பேர் எனக்கு கணவனாக இருக்கிறாங்க, இருந்தாலும் 6வது ஒரு ஆடவனை என் மனம் நாடுகிறது என்று சொல்கிறார் அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் விளக்கமாக இருக்குது, அதெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. இல்லை வேற ஒன்றும் இல்லை, திரௌபதியை மணக்க போன பொழுது என்ன அந்த போட்டின்னு சொன்னால், அம்பை எடுக்கணும், மேலே சக்கரம் சுற்றிகிட்டே இருக்கும், மீன் சுற்றிகிட்டே இருக்கும், அதனுடைய பிம்பம் இங்கே தண்ணியில் விழும், தண்ணியை பார்த்து அந்த மீனுடைய கண்ணில் அடிக்கணும், மீனுடைய கண்ணில் அந்த அம்பு பாயும். அதுக்கு முன்னால் அந்த வில்லும் தனியாக இருக்கும்,
அந்த வில்லை நான் ஏற்றணும். வளைந்து கிடக்கிறது நான் ஏற்றித்தான் அம்பு ஏற்றணும். இது முறை. இதில் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் செய்கிறேன்னு அர்ஜுனன் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாதுன்னு பேசிக்கிறாங்க. திரௌபதிக்கு சரி அர்ஜுனன் தான் இருக்கும் என்று எண்ணிட்டு இப்போ வெயிட் பண்ணுறா, பார்க்குறா. துரியோதனன் எல்லாம் போய் அடிபட்டு வந்துடுறானுங்க. கர்ணன் ரொம்ப பலசாலி, அவன் உண்மையிலே வீரனவன். அவன் போகிறான். அவன் அர்ஜுனை காட்டி வீரன் இல்லை, அர்ஜுனை ஈக்குவலாக சொல்லலாம். அவன் சாதாரணமாக என்ன பண்ணுறான், வெளில வளைக்கிறான். நான் ஏற்றி ஆகணும். நான் ஏற்றுகிற பொழுது அந்த நான் இருக்கு இல்லையா, அது போய் மாட்டும். மாட்டுக்கிற போது ஒரு சவுண்டு கேட்கும், ட்ராயிங்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது கேட்டு சரி சரியாக மாட்டிக்கிச்சின்னு அர்த்தம். அப்போ விட்டுடலாம், அந்த வில்லை விட்டுட்டு அப்புறம் அம்பு ஏற்றலாம். இது போல் நல்லா வளைக்கிறான் இல்லையா. பெரும்பான்மையாக வளைத்த உடனே திரௌபதி வேலேந்து பார்க்கிறா, இவங்களால் வளைக்கவே முடியாது, மற்றவங்களாம் வளைக்காத முடியாது போயிட்டானுங்க. இவ்வளோ தூரம் வளைக்கிறான், அழகாக இருக்கிறான் இல்லையா, இவன் தான் அர்ஜுனனோ என்று மனசில் என்றான். கர்ணனை அர்ஜுனனாக தவறாக மிஸ்டேக் பண்ணிட்டான். அவன் வளைச்சான், ஏற்றிட்டு இருப்பான். நிச்சயமாக திரௌபதியாவது தான் மறந்துருக்கணும். கண்ணம் பார்த்தான், கதையே மாறிவிடுவோம் இல்லையா என்று என்ன பண்ணுறான், ட்ராயிங் நடிச்சது இல்லையா. அந்த நேரத்துக்கு கிருஷ்ணன் பண்டாக உடனே மாறி அவன் காது பக்கம் ட்ராயிங்னு போனான். இன்னும் மாடலை மாற்றத்துக்குள்ளேயே அவன் ட்ராயிங்னு போன உடனே சரி மாட்டி கொண்டு விட்டா பாருங்க, அவன் தான் சரியான அடி வாங்கினான். கர்ணன் தான் நல்லா விளதர வளைச்சிட்டான் இல்லையா, இரும்பில் சரியான அடி வாங்கி வெக்கப்பட்டு போயிட்டான். என்றால் கடைசி வரையில் அவன்தான் அர்ஜுனன் என்று எண்ணினால் அல்லவா, அந்த எண்ணத்தை அவளால் மாற்ற முடியலை. அதை தான் சொல்ல வேண்டியதாக இப்போ. அதுதான் அங்கே அழகாக 5 பேர் இருக்கிறாங்க, ஆனாலும் ஒரு வீரனை என் மனம் விரும்பியதல்லவா என்று அந்த செய்தி தான். அதை விளக்கிற பொழுது 5 பேர் என்று சொன்னால் 5 பேரும் கணவன் என்றால் 5 புலன்கள் என்றும், அந்த புலன்களையும் அடக்குகின்ற அறிவாக இருக்கிற இன்னொரு ஆடவன் ஒருவன், அவன் தான் ஆடவன் என்று அந்த அர்த்தத்தை இப்படி சொல்லி திரௌபதிக்கு அந்த பாட்டு 2 வகையாக பாடியிருக்கார், விழிவுத்துறார் இப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே அவன் மணக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் அல்லவா அப்படின்னு சொன்னான்னு. என்ன சைக்காலஜின்னு சொன்னால், பெரியவங்களாம் நான் சொல்லி தான் வச்சுருக்கேன் கதைகளை. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இளமை காலத்திலே ஒரு காதல் இருக்கும், அது பெரும்பாலும் நிறைவேறாது. அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது அது இன்ஃபேக்சுவேஷன் இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, வயது அதிகமாகாத பொழுது ஒரு மயக்கம் வருது இல்லையா, அது எல்லாருக்கும் இயல்பாக வயசு கோளாறுன்ற வரலாம். அதைத்தான் அங்கே சொல்கிறான் திரௌபதிக்கு சொல்கிற பொழுது. முதல்ல அப்படி எண்ணினால் அது ஒரு இன்ஃபேச்சுவேஷன், அது கிடைக்கல, அப்புறம் பிள்ளை மணந்தார் என்று பார்க்குறோம். அதெல்லாம் இதிகாசத்தில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களை ஆழமாக சொல்லியிருக்கிறாங்க. இதுக்காக அந்த வேதங்களுக்காக வந்தது. எல்லா வேதங்கள்னால் புராணங்களும் இதிகாசங்களும் எவ்வளோ ஆழமான விஷயங்களை சொல்லியிருக்கு. புராணங்களுக்குள்ளே பார்க்கலாம், இந்த மாதிரி நுட்பமான விஷயங்கள் எல்லாம் புராணங்களில் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் புராணங்களுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்குறாங்க. புராண ஆசிரியர் யாராக இருந்தாலும் அவர்கள் சில கற்பனை செய்யலாம், நடந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட அதில் சில கற்பனையாக மாற்றலாம் என்று சொல்கிறாங்க. அதுபோல் ஒரு புராணம் ஒன்று சொல்லும், இன்னொரு புராணம் ஒரு மாதிரி சொல்லும் என்றால் அது புராண ஆசிரியர்களுடைய பொய்டிக் லைசன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விருப்பம் என்று பார்க்கிறோம். ஆனால் 18 விதைகள் 50 எழுத்துக்கள் எல்லாம் வேதங்களாக இருந்தன என்பதை நாம் 52வது பாட்டை படித்தோம். இனி 53வது மந்திரம். அஞ்செழுத்தால் 5 பூதம் படைத்தனன், அஞ்செழுத்தால் பல யோனி படைத்தனன், அஞ்செழுத்தால் இவ் அகலிடம் தாங்கினன், அஞ்செழுத்தாலே அமர்ந்திருந்தானே என்று படைப்பை பற்றி தான் சொல்றார். அஞ்செழுத்தாலே என்று சொன்னால் பெருமான் அறிவுமயமானவன். அஞ்செழுத்தில் திரோதானம் என்ற மறைப்பும் இருக்கிறது, வகாரம் என்ற அருளும் இருக்கிறது. எனவே பெருமான் படைக்கிற பொழுது அருளால் படைக்கிறான், சக்தியால் படைக்கிறான். படைத்து இந்த உலகத்தை உயிர்களோடு சேர்க்கிற பொழுது மறைப்பை தந்து விடுகிறான், எல்லாவற்றுக்கும் மறைப்பு தந்துடுறான். முதல்ல நமக்கு அருள் சக்தி கிடையாது என்று திரோதான சக்தியாலே எல்லாவற்றையும் மறைத்து பின்னாலே அருள் சக்தியாலே நமக்கு விளக்குகிறான் பார்க்கிறோம். ஒரு மறைப்பு இருந்தால்தான் பின்னாலே அதுக்கு விளக்கம் நமக்கு கிடைக்கும் பார்க்கிறோம். அதுபோல் மறைப்பு என்பது நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக சொல்கிற பொழுது ஒரு மரம் இருக்கிறது என்று சொன்னால் மரத்தில் மேல் பட்டை இருக்கலாம், கிளை இருக்கலாம், இலை பூ காய் கனி எல்லாம் இருக்கலாம். அதுவே உறுப்பல்ல, அதை தாங்குகின்ற வேர் இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியமான உறுப்பு. அந்த வேர் சரியாக இருந்தால்தான் இதெல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் வேர் இருப்பது கண்ணுக்கு தெரியாதல்லவா. எனவே கண்ணுக்கு தெரியாது ஒரு அடிப்படையாக முக்கியமான ஒரு பொருள் மறைந்திருக்கிறது என்பதால் தான் மறைந்திருந்தால் அது சிவம் என்றும்,
வெளிப்பட்டால் சக்தி என்றும் சொல்கிறோம். நாம் சொல்கிற பொழுது மறைந்திருந்தால் அது சிவம். அது எதுவாக இருந்தாலும் சரி. பொருள் தெரியலையா, பெருமான் மறைச்சிட்டான் நமக்கு. ராத்திரி போய் படுத்த உடனே ஐ என்றால் மேலான வருது, பெருமான் தருகிறான் இல்லையா. எனவே பெருமான் மறைப்பதும் அவன்தான் தருகிறான் அருள் என்று. சிவம் என்று சொன்னால் மறைப்புக்குரியது, எல்லா பொருளும் மறைந்திருக்கும். சக்தி என்றால் வெளிப்படும் என்று பார்க்கிறோம். அதனால் இங்கே பூதம், யோனி, அகலிடம் என்று சொல்கிறார். பூதம்ன்றது 5 பூதங்கள் நமக்கு பார்க்கிறோம். நீங்கள் பூதம்னு போட்டதுனால பூதம், தன்மாத்திரை எல்லாத்தையும் வைத்துக்கொள்ளலாம். எல்லாவற்றையும் அவர் சொல்லலை. பூதங்களை படைத்தான்னு சொன்னால் 5 எழுத்தால் 5 பூதம் படைத்தன்னு சொன்னால், பூதங்களுக்கு முன்னாக இருக்கின்ற நுண்ணிய பூதமாக இருக்கின்ற காரணபூதமாக இருக்கின்ற தன்மாத்திரை, அப்புறம் அதிலிருந்து அகங்காரம் எல்லாத்தையும் வைத்துக்கொள்ளலாம். அது பூதம். யோனி என்பதற்கு 84,100,000 என்று சொல்கிறோம் இல்லையா, அது துவாரம்னு அர்த்தம். பொதுவாக யோனினா பிறப்புன்னு அர்த்தம். பிறப்பினுடைய வகை நமக்கு 84,100,000 இருக்கிறது என்று நமக்கு அதை ஒத்துக்கொள்கிறோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். 84,100,000 என்பது ஒரு கணக்கு. அந்த கணக்கை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த கணக்கு சரி. 84,100,000 ஞானசமுத்திரம் பாடுறார். சிவபிரகாசர் கருத்து வேறுபாடு சிலதான் சொல்லுவார். அவரும் அதை 84,100,000 சொல்லிட்டு என்ன சொல்கிறார், அந்த ஊர்வ 11 9 மாறுடன் சொல்கிறோம் இல்லையா, அந்த எண்ணிக்கையில் மாறுகின்றார். ஊறுகின்றவை 11 வகையான பிறப்பு என்றும் 9 வகையான மானுடம் என்றும், நீர், பறவை, நாற்கால் ஒரு பப்பத்து என்று, நீரிலே இருப்பது பறவை, 4 காலுடைய விலங்கை எல்லாம் 10 10 என்றெல்லாம் சொல்கிறேன். அந்த எண்ணிக்கையில் கொஞ்சம் மாறுகிறது என்று பார்க்கிறோம். எது இருந்தாலும் 84,100,000 மாறுபாடு கிடையாது. அப்புறம் அகலிடம் என்று சொன்னால் இந்த உலகம், தனுக்கரண புவனபோகம் என்று உலகத்தை தருகிறான். சிவபெருமான் தத்துவங்களை படைத்தும் அவற்றின் காரியமாகிய 84,100,000 வகை பிறவிகளான உடம்புகளை ஆக்கி உயிருக்கு தந்தும் அவைகளை காத்தும் அவ்வுயிர்கள் தன்னை மனமொழிமைகளால் வழிபட்டு நலம் பெறுதல் பொருட்டு திருமேனி கொண்டு எழுந்தளிப்பதும் ஆகிய எல்லாம் திரு 5 எழுத்தாலேயாம். படைத்தது மட்டுமல்ல, நாம் என்ன சொல்கிறோம், படைத்தது மட்டுமல்ல, அந்த புலன்களை தந்து நமக்கு ஒரு ஈடுபாடு செய்கின்றான். புலன்படியே சென்றுவிடக்கூடாது என்று அறிவையும் தந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த கருவிகள் நீங்குவதற்காக நமக்கு அறிவையும் தந்திருக்கிறான். நீ எதை பயன்படுத்துகிறாயோ அது உன்னுடைய விருப்பம், அந்த உன்னுடைய பிறவினுடைய சூழல் என்று பார்க்கிறோம். புலன்களை பயன்படுத்தினால் அறிவினாலே உங்களுக்கு பாசம்தான் அது. ஆனால் அந்த அறிவினாலே பெருமானை நாடினால் அது பதிஞானமாக போகும் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் அடிக்கடி சொல்கிற விஷயம். அது 5 எழுத்தாலே 5 பூதம் படைத்தான், பல யோனி படைத்தான். 5 எழுத்தால் அகலிடம் தாங்கினான் என்றால் பாதுகாக்கின்றான். 5 எழுத்தாலே அமர்ந்திருந்தான். அமர்ந்து என்பதற்கு விரும்பின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. எல்லாவற்றையும் விரும்பி நமக்கு செய்கின்றான் என்று பார்க்கும். 5 பூதம் என்பது உங்களுக்கு குறிப்பில் 5 பூதம் என்றால் உபலட்சணம்னு கொடுத்துருப்பேன். உபலட்சணம் என்ன அர்த்தம்னா, 5 பூதத்தை சொன்னதுனாலே நான் இப்போ சொன்ன தன்மாத்திரைக்கு மூலமாக இருக்கின்ற அகங்காரம் போன்றவெல்லாம் சேர்த்து எல்லாவற்றையும் சொல்ல முடியாது என்று 1 2 சொன்னால் அது உபலட்சணம் என்று, இதன் மூலமாக இதே லட்சணமுடைய மற்ற பொருள்களையும் நீ வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறேன். அதான் 5 பூதம் என்பது உபலட்சணம். 5 தொழில்களில் இங்கு வேண்டற்பாலனமாகிய 2ஐயே கூறினார் என்ற. அங்கே படைத்தான் தாங்கினான் இருக்கு இல்லையா. 5 தொழில் படைத்தல், காத்தல், ஒடுக்கல், மறைத்தல், அருளல் தானே 5 தானே. 5 இருந்தாலும் கூட படைத்தல் காத்தல் 2 சொன்னாலே இதில் அடங்கிவிடும், எல்லாம் அடங்கிவிடும் என்று பார்க்கிறோம். நாம் என்ன சொல்லுவோம், படைத்தல், காத்தல், ஒடுக்கல் இந்த 3ம் மறைத்தல் அடங்கும், மறைப்பில் அடங்கும். 5வது அருளல் என்பது தனியாக இருக்கும். அப்போது அந்த மறைப்பு என்பதை நாம் பந்தம் என்றும் அருளல் என்பதை வீடு என்று வைத்துக்கிறோம். எனவே பந்தம் வீடு என்று 2ஆக சொல்லலாம். படைத்தல் காத்தல் ஒடுக்கல் என்று 3ஆக சொல்லலாம். படைத்தல் காத்தல் ஒடுக்கல் மறைத்தல் அருளல் என்று 5ஆக சொல்லலாம். அப்படி. ஆனால் இங்கே 2 தான் முக்கியம். படைப்பதும் காப்பதும் மிக முக்கியம் அல்லவா என்று பார்க்கிறோம். பேச்சு வழக்கில் கூட ஏதாவது துன்பம் இருந்தால், வாழ்க்கையில் துன்பம் இருந்தால் நாம் என்ன சொல்கிறோம், மரம் வச்சுவன் தண்ணி ஊற்றுவான்ப்பா, கவலைப்படாதப்பா என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா. மரம் வைத்தான்னா வளர்க்க வேணும்னு மரம் வைக்கிறோம், தண்ணி ஊற்றுறோம் இல்லையா என்று பார்க்கிறோம். அதுபோல் செய்வான் அல்லவா என்று நாம் சொல்கிறோம். எனவே படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் நம்மை காப்பான் என்பதுதான் பொருள். அதனால் அகலிடம் கொடுத்து தாங்கினான் என்று பார்க்கிறோம். 5 தொழிலில் இங்கு வேண்டற்பாலனமாகிய 2ஐயே கூறினான். 5 தொழிலையும்
சிவபெருமான் ஏவுதல் வகையானும் ஏற்றுதல் வகையாலும் செய்திடுவான் என்று அவங்க அதை ஒரு குறிப்பு எழுதுகிறாங்க உரையில். தானேவும் செய்வான் 5 தொழிலை, ஏவியும் செய்வான், மற்றவர்களை ஏவியும் செய்வான். தானே செய்தால் அது சம்புபட்சம், நாங்கள் எழுதல் அதெல்லாம் இதெல்லாம் அடிக்கடி சொல்கிறதுனால. தானே அந்த 5 தொழிலை செய்தால் அது சம்புபட்சம், ஏவுதலாலே மற்றவர்களை ஏவி செய்தால் அது அனுபட்சம் என்று வைத்துக்கணும். அந்த பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், ஈஸ்வரன், சதாசிவம் சொல்கிறோம் இல்லையா, இந்த 5 தொழில் சொல்கிறோம். 5 தொழில் சொல்கிறோம். இது பெருமானே சதாசிவனாக, பெருமானே ருத்ரனாக வரலாம். அது இல்லாத பொழுது இந்த 5 புண்ணியம் பெற்ற ஆன்மாக்களுக்கு தந்து அந்த ஆன்மாக்களுக்கு நீங்கள் இந்த 5 தொழில் செய்யுங்கள் என்று செய்யலாம். அப்படி செய்கிற பொழுது ஒரு கருத்து படித்தா நமக்கு சந்தேகம் வரும். அதில் சதாசிவம் என்பது அருளல்னு பார்க்குறோம். இப்போ படைத்தல்னா பிரம்மன், அந்த மும்மூர்த்தியும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சுத்த வித்தைன்னு சொல்கிறோமே, அதில் பிரம்மன், திருமால், ருத்ரன். பிரம்மன் படைக்கிறவன், திருமால் காக்கின்றவன், ருத்ரன் அழிக்கிறவன். அந்த ருத்ரன் அழிக்கிறவன் சொல்கிற பொழுதே அது ஏக சங்காரமே தவிர மகா சங்காரம் அல்ல என்று அவன் அதிகாரத்தை அளவுபடுத்திடுறோம். ருத்ரனுக்கு எல்லாம் கிடையாது, எல்லாவற்றையும் அழிக்கிற ஆற்றல் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவு மகா ஏகசங்காரமாக அங்கங்கே சிலது அழியுது இல்லையா, அதுபோல் ஏகசங்காரமாக செய்கின்றவன் ருத்ரன் சொல்கிறோம். அப்புறம் இன்னொன்று இங்கே சொல்லிடுறவங்களுக்கு சித்தாந்த வினாடில் அப்போ அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க, இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த ருத்ரன் சொல்கிறோமே, ருத்ரனையே வழிபடலாம். நீங்கள் எந்த சாமியும் நாம் வேணான்னு சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு எப்போ புத்தி வருதோ அப்போ நீங்கள் வாங்க சிவன்கிட்ட. அதுவரை நீங்கள் எங்கே சுற்றின்றதான் சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா அறிவு அதிகமாக வளராத பொழுது இங்கே சொல்கிறாங்கய்யா இதையே போலாயா அப்படின்றான் இல்லையா, எதுமாரி மாறுறோம். அதுபோல் ருத்ரன் என்று சொன்னால் அவனே ருத்ரன் பெருமானும் பெருமான் தானே, வணங்கலான்னு வணங்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், உங்களுக்கு முக்தி தருவான். முக்தி தானம் எது என்றால் ருத்ரலோகம்தான், அங்கே தான் தருவானே தவிர சிவலோகத்துக்கு அனுப்ப முடியாது. ஒன்றால் சில இடங்களுக்கு பெரிய ஆஃபீஸுக்கு போனால் இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு நிறுத்துறான் இல்லையா, அந்த மாதிரி ருத்ரனை வணங்குவது பற்றி கிடையாது. உங்களுக்கு எது முக்தி, சிவலோக முக்தி, பெருமான் பரமுக்தி என்றால் பெருமான் தான் வணங்கணும். அதெல்லாம் வேணாங்க, கொஞ்சம் இப்படி முத்தியை பார்த்துட்டு மறுபடியும் பிறக்க போகிறேன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ருத்ரனை வழிபடலாம் என்று தான் நமக்கு தடை சொல்லலை. பயன் வேறு, இது வேறு அது வேறு பயன் என்று சொல்கிறாங்க. ஆனால் அந்த ருத்ரன் மகா சங்காரம் செய்கின்றவன் அல்ல, ஏக சங்காரன் என்று பார்க்குறோம். அந்த ருத்ரனில் தலைமையானவன் தான் ஸ்ரீகண்ட ருத்ரன். அவனுக்கு தான் அந்த அனந்த தேவர் அந்த பதவியை தருகிறார். ஸ்ரீகண்ட ருத்ரன் என்பது அந்த ருத்ரர்கள் பல பேர் 108 சொல்லுவாங்க, அதில் ஒருவர் தலைவர். அவர் தலைவராக இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம். இனிமேற்பட்டு ஈஸ்வரன் போகிறோம். ஈஸ்வரன் போகிற பொழுது ஒரு செய்தி உண்மையிலுக்கு சொல்ல போகிறோம், இருந்தாலும் இங்கே சொல்லிடுறேன். மகேஸ்வரன் சொல்கிறேன் இல்லையா, மகேஸ்வரன் சொல்கிற பொழுது முன்ன அடுத்து அதுக்கு மேலே இருக்கு பாருங்க சதாசிவம், அதுக்கு கீழே தான் மகேஸ்வரம் வருது. அந்த ஈஸ்வரம் என்றால் 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் நாம் சொல்கிறோம். அந்த மகேஸ்வர மூர்த்தங்கள் எல்லாம் செயலுக்கு உரியது என்று நாம் சொல்கிறோம். செயலுக்கு உரியது என்று சொல்கிற பொழுது பெருமான் செயலையும் செய்கின்றான் மகேஸ்வர மூர்த்தங்களினாலே. அப்புறம் மந்திரங்களை சொல்கிறான் இல்லையா, மந்திரங்களை படைக்கிறான் அல்லவா, அப்போ மந்திர மகேஸ்வரனாக இருக்கிறான் என்று மகேஸ்வர முறையிலே கிரியையும் உண்டு. அதே சமயத்தில் மந்திரங்களை சொற்களை படைத்து அதுக்கு தலைவனாக இருப்பார் என்று அங்கே இடத்துல மந்திர மகேஸ்வரர் என்று ஒரு பதவியை சொல்வான். ருத்ரனை சொல்வது போல மகேஸ்வரன் சொல்லும்பொழுது மந்திர மகேஸ்வரர் என்று ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அது ஆன்மாக்கள் மந்திர மகேஸ்வராக சொல் உலகத்தை அவள் இயக்கலாம் என்று நம்ம சொல்கிறோம். எல்லாம் கொஞ்சம் நுட்பமாக இருக்கின்ற ஒரு விஷயங்கள். அது சதாசிவம் தான் சொல்ல வந்தேன் நான். சதாசிவம் என்றால் அது அருளல்னு சொல்லிடுறோம். அங்கே அருள் தான், போகசிவன் அருள்ன்றோம். சார் நீங்கள் சிவன் தானே அருளல் இருக்குது, இங்கே ஏன் சதாசிவன் சொல்கிறீங்கன்னா இப்போ சொன்னது தான். சதாசிவனை நீங்கள் வணங்கினால் அவன் அருளுவான். சதாசிவ உலகத்தோடு நிற்கலாமே தவிர சிவலோகத்துக்கு போக முடியும். உங்களுக்கு யாரை வணங்குகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் அவனுக்கு என்ன வன்மையோ அந்த பயனைத்தான் தருவாங்களே தவிர வேறு செயலை தர முடியாது. அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம், பிரம்மனை வழிபடுங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு இருக்கிறது சத்தியலோகம் தான், அதுக்கு மேலே உங்களுக்கு போக முடியாது. திருமாலை வழிபடுங்க, ஆனால் அது வைகுண்டம் தான், அதுக்கு மேலே திருமால் உலகத்துக்கு மேலே வைகுண்டமே மேலே போக முடியாது. அதுக்கு மேலே இருப்பதெல்லாம் எத்தனையோ உலகங்கள் இருக்கின்றன்னு நாம் சொல்கிறோம். இதையெல்லாம் உடன்பட்டு வந்தால் பரவாயில்லை. சிங்கப்பூர் மலேசியா போகிற பொழுது யாரோ ஒரு சொன்னாங்க, சோசோமியை இங்கே பேசினாருங்க. அவர் சொன்னார் ஏதோ, அவர் என்ன சொன்னாராம், திருமாலையும் வழிபடணும், அது முக்கியம், ஏன்னா காக்கின்ற கடவுள். அப்புறம் சிவனையும் வழிபடணும், சிவபரமாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதிகமாக அந்த பேச்சில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு,
திருமாலை பற்றி விளக்கமாக அதை வந்து காத்தல் கடவுள் அல்லவான்னு விளக்கி இருக்கிறாரு. அப்புறம் விரும்பினா நீங்கள் சிவலோகம் போகலாம் அப்படின்னு சொன்னார்னு இப்படி சொன்னாரியா, நம்ம என்ன எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சிவலோகம் போகிறதுக்கு வயா மீடியாவா வைகுந்தம் இல்லையா, வழி அதுவா, நேராக போகலாம் சிவலோகத்துக்கு. இல்லை இல்லை அப்படி இல்லை, பாண்டிச்சேரி வேதம் போனங்க திருநெல்வேலின்னு சொன்னான். அந்த மாதிரி வைகுந்தம் போய் தான் நீங்கள் போகணும்னு கிடையாதுங்க. நீங்கள் வைகுண்டத்துக்கு போகணும்னு சொன்னால் நீங்கள் அவரை வழிபடுங்க. அதுக்கப்புறம் பின்னால் நீங்கள் சிவனை வழிபட்டால் போகலாம். ஆனால் திருமாலை வழிபட்டு நீங்கள் சிவலோகம் வர முடியாது. அதனால்தான் சிவனலால் முத்தியில் சேர்த்துவார் இல்லை, காஞ்சி புராணத்தில் தெளிவாக சொல்கிறார். என்றால் அதுக்கு மேற்பட்டு எவ்வளோ இருக்குது? இப்போ சதாசிவம் வரைதை நம்ம சொல்லிட்டோம், இது எவ்வளோ அனுபட்சம். இதுக்கு மேற்பட்டு நீங்கள் லயசிவன் லயசிவன் இருக்கிறது தூலலயம் சூக்குமலயம்னு வைத்து, தூலலயம் வந்து சக்தி, சூக்குமலயம் சிவம் என்று அதுக்கு மேற்பட்டு நீங்கள் நாதம் நாதாந்தம்லாம் போகணும்னு சொன்னால் படிகள் எவ்வளோ இருக்குது அல்லவா நம்ம சொல்கிறோம். அதையெல்லாம் சைவ சித்தாந்த முறையில் படித்து தான் புரியுமே தவிர சாதாரணமாக சொன்னால் புரியாதுன்னு பார்க்கணும். அதான் இங்கே ஐந்தொழிலும் சிவபெருமான் ஏவுதல் வகை என்றால் நீங்கள் வழிபட்டால் போகணும். நீங்கள் என்ன கேட்குறீங்க? போய் சதாசிவத்துக்கிட்ட போய் என்ன பண்ணுறீங்க? அதுக்கு முன்னே இருக்கிறதுலாம் அதிகார சிவன். சதாசிவத்துக்கு மேலே இருக்கிற விளக்கு இருக்கு இல்லையா, சோற ஒரு விளக்கமாக இருக்கு இல்லையா, அது அரூப சிவன், அது வந்து லயசிவன். சதாசிவத்தை வணங்கி விட்டு பெருமானே உன்னோடு நான் லயப்பட வேண்டும் என்று எண்ணினால் லயம் கொடுப்பான், வீடு பேர் கொடுப்பான். நாம் தான் கொடுக்குறது கிடையாது. இந்த அதிகாரம் தானே தேவை. எனக்கு ப்ரமோஷன் வரணும், அது வரணும், இது வரணும் தானே கேட்க போகிறோம். அப்போ இப்படி தானே கேட்குறோம். எனவே கொடுத்து அனுப்பிச்சிடறோம், விபூதி கொடுத்து அனுப்பிச்சிடறான், போய் வாங்க அனுப்பிச்சிட்றான் இல்லையா. அதிகாரத்தை கடந்து நீங்கள் சதாசிவனுக்கு போயிட்டீங்க, அது போகசிவனுக்கு போயிட்டீங்க. போகசிவனத்தில் என்ன கேட்கணும்? ரெண்டு போகம் இருக்கு இல்லையா, இகபோகம் இருக்கிறது, சிவபோகம் இருக்கிறது. நாம் இகபோகம் தானே கேட்குறோம் அங்கே கோயிலில் போய். எனவே அதை தருகிறான் பெருமான், நீ அதான் கேட்குறான் இல்லையா என்று சிவபெருமான் என்ன பண்ணுறார்? அதை நீயே கொடுப்பான். இப்போ நான் ஏன் அதை வந்து தரணும்? இகபோகத்துக்கு நான் வரணுமா, நீயே கொடுத்துட்றான்னு அவர் அந்த பெர்மிஷன் அவர் கொடுத்துட்றார். பெருமாளத்தில் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் சிவபோகம் தான் எனக்கு வேண்டும் என்றால் பெருமான் தான் தருவான். அதுக்கு இந்த மூர்த்தம் தான், இதே மூர்த்தம் தான், சதாசிவன் தான். சரி, ஐந்துடையும் ஏவுதல் வகையானும் ஏற்றுதல் வகையானும் செய்தருள்வான். ரெண்டு வகைன்னு சொன்னேன். ஏவுதல் வகை என்பது அணுபட்சம், இயற்றுதல் வகை என்பது சம்புபட்சம்னு வைத்துங்க. மூவகை அணுக்களுக்கும் முறைமையில் விந்து ஞானம் மேவினது இல்லையாகில் விளங்கிய ஞானம் என்றாம் என்றவாறு என்றால் எல்லாவற்றுக்கும் எழுத்துக்கள் மிக முக்கியம். படைத்தல் காத்தல் எல்லாம் வந்து எழுத்துக்கள் தானே, எழுத்துக்களால் தானே படைக்கிறான். எல்லாவற்றையும் சொல்லை படைக்கிறான், பொருளை படைக்கிறான், பொருளோடு அந்த சொல்லை சேர்க்கிறான் அல்லவா. எனவே எழுத்து என்பது மிக முக்கியம். அது நமக்கெல்லாம் சொல்லை மீற முடியாது. அதாவது மூவகை அணுக்கள்னா மூன்று வகையான அணுக்கள், விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்ற மூன்று அணுக்கள். மூன்று பிரிவினருக்கும் முறைமையில் விந்து ஞானம் மேவினது இல்லையாகில், விந்து ஞானம் என்றால் சுத்தமாயை, சுத்தமாயிலே வருகின்ற 4 வாக்கு இருக்கு இல்லையா, அந்த வாக்கு இல்லை என்றால் அவளுக்கு விளங்கிய ஞானம் இல்லை, அவளுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்கிறார். சகலருக்கு நமக்கு சொன்னால் பரவாயில்ல, நமக்கெல்லாம் வந்து வைகரி வாக்கு தான் சொன்னால் தான் புரியும்ன்றான். பிரளயாகலருக்கு இன்னும் கொஞ்சம் மத்தியமை வாக்காக இருக்கிறது. அங்கே போனீங்கன்னா சூக்குமை வாக்கு என்று நாம் சொல்கிறோம் இல்லையா. எதுவாக இருந்தாலும் வாக்கு தானே, நிலை வேறுபாடு. விஞ்ஞானங்கள் என்றால் அவர்களுக்கு சூக்குமை வாக்கு தான், பிரளயாகலர் என்று சொன்னால் மத்தியமை வாக்கு, நமக்கெல்லாம் வைகரி வாக்கு என்று நாம் சொல்கிறோம். எனவே அந்த வாக்கு இல்லை என்றால் அவளுக்கு கூட விளங்கிய ஞானம் இல்லை என்று நம்ம சித்தாந்தத்தில் படிக்கிறோம். நாதமின்றி ஒருவருக்கும் சிறப்புணர்வு கூடாது. அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க, சொல்லணும்னு நினச்சேன், போர்டில் போடணும்னு நினச்சேன். நாதமின்றி ஒருவருக்கும் சிறப்புணர்வு கூடாது. அந்த நாதம் மிக முக்கியம்ன்றார். நீங்கள் அதனால்தான் சிவதத்துவம் படிக்கிற பொழுது சிவம் என்று சொல்லிட்டு நாதம்னு சொல்லுவோம், சக்தின்னு சொல்லிட்டு விந்துன்னு சொல்லுவோம். அங்கேயே அந்த நாதம் விந்து நம்ம சொல்கிறோம். இங்கே சொல்ல வேண்டிய சிவம் சக்தின்னு போயிட்டு இருக்கலாம், அங்கே நாதம்னு சொல்கிறோம். அது என்னென்னா நம்முடைய நிலை நாதத்து வரையில் போகலாம். தத்துவம் நமக்கு நாதம் வரையில் உதவுகிறது. அது எப்படின்னா நமக்கு இல்லை, நம்முடைய சகலருக்கு கிடையாது. சகலருக்கு இல்லை என்றால் நான் வேறு மாதிரி சொல்லுவேன். நாதம் என்றால் அங்கே சுஞான சித்தியான்னு சொன்னபோது சொல்லியிருக்கிறேன். நாதம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் பெருமானுடைய அருள் என்று தான் அர்த்தம், அங்கே சக்தின்னு அர்த்தம். இப்போ ஒரு சொல்லை நாம் படிச்சுட்டோம், நினைவு கொள்கிறோம். நினைக்கிற பொழுது அந்த சொல் ஞாபகம் வருது இல்லையா, நமக்கு பொருள் ஞாபகம் வருது இல்லையா. அது எப்படி வருது? நாம் நினைக்கிற சரி, மறந்து போது என்ன பண்ணுவேன்? நான் தான் கேட்குறது. நினைச்சா வருது, அது நீயா?
நினைச்சா வரலையே அது நீயா என்றால் மறந்தவன் நீயா நினைச்சவன் நீயானா முரண்பாடு அல்லவா? மறந்தா நினைக்க முடியாது, நினைப்பு இருந்தா மறக்க முடியாது. நீ தான் நினைக்கிற மறக்கிறியா, அப்போ உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். உங்ககிட்ட கிடையாது, பெருமான் மறைக்கிறான் உனக்கு தருகிறான் என்றுதான் அர்த்தம். அந்த நாதம் என்பது என்னன்னா, பெருமான் அந்த நாத வடிவாக இருந்து சக்தியாக இருந்து உங்களுக்கு தூண்டுகிறான். படித்ததெல்லாம் மறக்காம நாம் இப்போ தமிழை தைரியமாக பேசுகிறோம். ஏன்னா நம்ம தாய்மொழி தமிழ், அதோடு பழக்கப்பட்டாச்சு. எல்லா பொருள்களையும் நாத வடிவாக செய்து கேட்டு தெரிந்து கொண்டு மனத்தை பதிவு வச்சுட்டோம். வேறு மொழி பேசுகிற பொழுது தான் நமக்கு தகராறு வருது. ஆங்கிலம்னா இதுக்கு என்ன ஈக்குவலான சொல் என்ன என்று யோசித்து பேசுகிறோம் இல்லையா, அப்போ கொஞ்சம் தடுமாறம் வரும். அதுபோல நாதம் என்பது பெருமானுடைய சக்தி. அந்த சக்தி தான். அது இல்லை என்றால் சிறப்பு உணர்வு இல்லை. சொல்லினாலே வருகின்ற சிறப்பு உணர்வு நமக்கு கிடையாது. பொதுவாக ஏதோ பொருள்னு தெரியுமே தவிர அது என்ன பொருள் என்று தெரியாது. தாமரைன்னு சொல்லிடலாம். கேள்வி கேட்க போனா இது அந்த ஒரு திரைப்படத்தில் அந்த பார்த்திபனும் வடிவேலும் ஒரு காம்பினேஷன். இங்கு மீன்கள், அதாவது இங்கே நல்ல மீனா நல்ல மீனா மீன்கள் விற்க போட்டிருப்பான் ஒரு போர்டில். இவன் போய் இதுதான் விற்கப்படுறது ஏன் போட்டிருக்கு? ஆமாம் விற்கணும். பின்ன விற்காம சும்மா விற்க தான் போகிற, அதையும் போடுறேன், விற்க தான் வச்சுக்கிறேன், அதையும் எடு அதை அழிச்சுடு. அப்புறம் மீன்கள், நான் மீன்களை மான்களை விற்கிறேன், மீன்கள் தானே விற்கிறேன். அது இப்படி ஒன்று ஒன்றா அழிச்சுட்டா ஒன்றுமே இல்லைன்ற இல்லையா? அது ஏன்னா அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் இருக்கு இல்லையா? இங்கே என்று சொன்னால் இந்த இடம் என்னுடைய கடையில் நல்ல மீன் தான் கிடைக்கும், பக்கத்தில் கிடையாது, நான் தகர பண்ணுறான் இல்லையா? அடுத்த தகராறுறான். நல்லன்னா இவங்க நல்லா இருக்கும், அது கெட்டதாக இருக்குமா என்று ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் இருக்கு இல்லையா? அதுதான் அவர் வேடிக்கையாக சமாளிச்சா அந்த திரைப்படத்தில் காட்டுறான். நமக்கும் கூட தாமரைன்னா என்ன தாமரைன்னு கேட்கணும் நியாயமா. ஏன்னா நான் தாமரை சொல்லியாச்சு. நீங்கள் தமிழுக்கு வடமொழிக்கு தான் வித்தியாசம். வடமொழியில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வருது சொல்லி கமலம் என்று சொன்னால், பங்கயம் என்று சொன்னால் செந்தாமரை, புண்டரிகம் என்று சொன்னால் உங்களுக்கு வெண்டாமரை, இப்படி வச்சுக்கணும். அது அங்கே. இங்கே நமக்கு தாமரை, வெண்டாமரை, செந்தாமரை ரெண்டு அடைமொழியாக சொல்கிறோம் இல்லையா? வெண்டாமரைக்கென்று இன்று பறந்தாங்க என் வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாது குலன்னு பாடுறார் குமரகுருவர். எனவே தாமரைன்னு சொன்னால் அது என்ன தாமரை, அது செந்தாமரையா வெண்டாமரையான்னு பார்க்கணும். அது இல்லாமல் சில தாமரை பூ மாதிரியே சிலதெல்லாம் இருக்குது, அந்த தாமரையா என்று விளக்கணும் இல்லையா? அப்போ ஒரு பொருளை சிறப்பாக வரைந்து கொள்வதற்கு அடைமொழியோடு வருகின்றதல்லவா அந்த சொல், அது நமக்கு தேவை. எனவே நாதம் இன்றி ஒருவருக்கு சிறப்புணர்வு கூடாதாதலால் ஏவுதல் ஐந்தெழுத்தாலே என்பது தெளிவாகும். நம்ம எப்படி எழுப்புகிறான் பெருமான், எப்படி ஏவுகிறான் என்றால் சொல்லை கொடுத்து ஏவுகிறான். அதனால்தான் நமக்கு மறதி இல்லை. சொல்லை சொல்ல சொல்ல அறிவு வளர்கின்றது. மற்ற விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ இந்த மாதிரி சொல் கிடையாது. எனவே அப்படி தான் இருக்கிறது. வான்குருவியின் கூடு வன்கலை வல்லருக்கு தொல்கரையான்னு ஒரு பாட்டு பாடுறார் ஔவையா. அது அன்னைக்கு எப்படி கூடு கட்டிச்சோ அப்படி தான் கட்டுதுன்னா அதுக்கு அறிவு வளரல. நாம் வீடே இல்லாமல் காட்டில் இருந்தோம், இன்னைக்கு எந்த மாதிரிலாம் வீடு கட்டியிருக்குன்னு பார்க்குறோம் இல்லையா? அறிவு வளர்ந்துருக்கு. அப்போ அந்த அறிவு வளர்வதற்கு என்ன காரணம் என்றால் சொல் தான் காரணம், அது எழுத்து காரணம். அந்த சொல்லுக்கு அடிப்படையாக இருப்பது ஐந்தெழுத்து என்று சொல்லி ஆவுமா என்று ஓங்காரம் என்று சொல்கிறோம். எனவே ஏவுதல் ஐந்தெழுத்தாலை என்பது தெளிவாகும். இனி அத்தொழில்களை தானே ஏற்றுமிடத்தும் அவற்றால் உயிர்கள் பயன்படுவதற்கு நாதம் இன்றியமையாய் பற்றி அதனையும் ஐந்தெழுத்தாலை ஆவணமாக கூறுதல் அமைவுடைத்தான். நமக்கு பெருமான் அவனே ஏற்றுகிறான் என்றாலும் கூட தானே ஏற்றுகிற பொழுது கூட உயிர்கள் பயன்பெற வேண்டும் அல்லவா? உயிர்கள் பயன்பெறுவதற்கு அந்த நாதம் வேண்டும், அந்த அருளாற்றல் வேண்டும். எனவே பொருள்களை படைப்பது மட்டுமல்ல, இன்ன பொருள் என்று நாம் அறிந்து கொள்வதற்கோ அது மறந்து விடாமல் இருப்பதற்கு பெருமானோட அருள் வேண்டும் அல்லவா? அதை நாதம் என்று சொல்லலாம். என்று நாம் அறிந்து கொள்வதற்கும் ஐந்தெழுத்து தேவையாக இருக்கிறது. அவன் படைத்து நாம் அறிந்து கொள்வதற்கும் ஐந்தெழுத்து தேவையாக இருக்கிறது. எனவேதான் ஐந்தெழுத்தால் பூதம் படைத்தனன், ஐந்தெழுத்தால் பல யோனி படைத்தனன், அஞ்செழுத்தால் இவ் அகலிடம் தாங்கினன், அஞ்செழுத்தாலே அமர்ந்து நின்றான் என்று சொல்றார். அதாவது சரி, அந்த கடைசியாக ஒரு வரி வருது, ஐந்தெழுத்தாலே திருமேனி கொள்ளுதல் எவ்விடத்தும் ஒத்ததாதல் அறிக என்று. நடராஜ பெருமானுக்கு உண்மை விளக்கத்தில் அஞ்செழுத்தான வடிவம்னு சொல்கிறோம், மந்திரம் தான் அவனுக்கு வடிவம்னு சொல்கிறோம். அதுதான் சொல்கிறார், பெருமானுடைய வடிவமே திருமேனி கொள்வதே ஐந்தெழுத்தால் தான் என்று நாம் சொல்வதற்கு காரணம் இருக்கலாம். நடராஜர் வடிவம் இருக்கலாம், தீண்டா திருமேனியாக இங்கே பல வடிவங்கள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவனுடைய வடிவம் மந்திர வடிவம். அந்த மந்திர வடிவத்தை தான் உண்மை விளக்கத்தில் முதல்ல சொல்கிறான்னு பார்க்குறோம். அந்த மந்திரம்தான் நமக்கு நாதன் நாமம், அது பெயராக இருக்கிறது.
அதுவே வடிவமாக இருக்கிறது, அதுவே மூலமந்திரமாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய திருவேணி ஐந்தெழுத்தாலே திருமேனி கொள்ளுதல் எவ்விடத்தும்னா எல்லா இடங்களிலும் அது பொருத்தமாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அதோட நமக்கு 53வது மந்திரம் முடிகிறது. 54வது நம்ம இடைவெளிக்கு பின்னாலே நம்ம சிந்திக்கலாம்.